காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், தேர்தல் பரப்புரைக்காக சோனியா காந்தி எப்போது புதுச்சேரி வருகிறார்? ஏற்பாடுகள் என்ன? அதாவது புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்வதற்காக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இன்று மாலை புதுச்சேரிக்கு வர இருக்கின்றார். டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வரக்கூடிய அவர் 3:40 மணிக்கு அங்கிருந்து புறப்படுகின்றார். ஹெலிகாப்டர் மூலம் புறப்படுகின்றார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி உப்பளம் மைதானத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் இறங்குதளத்தில் சரியாக 4:30 மணிக்கு அங்கு வந்து இறங்குகின்றார். இதனைத் தொடர்ந்து நேரடியாக அருகில் இருக்கக்கூடிய அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடை அருகே வந்து அவர் பரப்புரை மேற்கொள்கின்றார். இதனைத் தொடர்ந்து 5:05க்கு புதுச்சேரியை விட்டு புறப்படுகின்றார். 5:55க்கு சென்னை வரக்கூடிய அவர் 6:30க்கு சென்னையில் தீவுத்துறையில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பேசுகின்றார். புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தை பொறுத்தவரை புதுச்சேரியுடைய உப்பளம் மைதானம் முழுவதும் போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கின்றன. இந்த மைதானம் முழுவதும் மத்திய பாதுகாப்பு படையினரும் மத்திய ரகசிய போலீசாரும் தற்போது இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். சோனியா காந்தி வருகையை ஒட்டி புதுச்சேரி காங்கிரசார் விரிவான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். 4 மணிக்கு இந்த பொதுக்கூட்டமானது தொடங்குகின்றது. 4:30 மணிக்கு சோனியா காந்தி இங்கு வருகின்றார். அதற்கு முன்பாக இங்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இந்த மேடையிலே பேசுகின்றார்கள். இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் கட்சியினருக்கு தகுந்த குடிநீர் உள்ளிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் அதாவது சோனியா காந்தி வர இருக்கின்ற காரணத்தினால் மத்திய பாதுகாப்பு அதிகாரிகள் இங்கு வந்திருக்கின்றார்கள். இன்று காலை முதல் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய உப்பளம் மைதானம் முழுவதுமே அவருடைய முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். உள்ளூர் போலீசாரை தவிர வேறு யாருமே உள்ளே அனுமதிப்பில்லை. அந்த அளவுக்கு கெடுபிடியுடன் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் தொடர்ந்து இந்த பாதுகாப்பு பணியானது நடைபெற்று வருகின்றது. மேலும் இந்த பகுதியிலே புதுச்சேரி போலீசாரும் சோனியா காந்தி வருகையை ஒட்டி தொடர்ந்து இந்த பகுதியிலே அதாவது போக்குவரத்து மாற்றம் செய்திருக்கின்றார்கள். அதாவது புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லக்கூடிய காமராஜர் சாலை என்ற ஒரு பைபாஸ் சாலை இருக்கின்ற இந்த சாலையில தான் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது. ஆகவே இந்த பகுதியில் கடலூர் செல்லக்கூடிய வழிகள் முற்றிலுமே போக்குவரத்து பாதிக்கப்படுகின்றதால் இந்த போக்குவரத்து முழுவதும் இந்த சாலையிலே முழுவதும் நிறுத்தப்பட்டு அது நீதிமன்றம் புதுச்சேரி நீதிமன்றத்திலிருந்து செல்லக்கூடிய கடலூர் சாலை முழுவதுமாக அந்த போக்குவரத்து மாற்றப்பட்டிருக்கிறது. இதுபோன்று புதுச்சேரியுடைய பல்வேறு பிரதான சாலைகளிலும் போக்குவரத்து மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த விழாவை முடித்துக் கொண்டு 5:55க்கு சோனியா காந்தி இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சென்னை செல்கின்றார். 6:30க்கு சென்னையில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார். அந்த பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதி பங்கேற்கின்றார். இருவரும் ஒரே மேடையிலே பேச இருக்கின்றார்கள். ரித்திகா, ரகுமான், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியோட வருகையொட்டி என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னு விரிவா சொன்னீங்க. அது ஒருபுறம் இருக்க, இன்றைக்கு நடைபெறக்கூடிய எந்த பரப்புரை பொதுக்கூட்டத்தில் சோனியா காந்தி என்னென்ன அம்சங்கள் குறித்து என்னென்ன முக்கிய விஷயங்களை குறித்து பேசுவார்னு அங்க இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் எதிர்பார்க்கிறாங்க? கண்டிப்பா தம்பி தமிழரசன், அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை புதுச்சேரி மாநிலத்தில் அதிகப்படியாக காங்கிரஸ் கட்சி இங்கு ஆட்சி அமைத்திருக்கின்றது. அந்த வகையிலே கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அது தன்னுடைய அந்த ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியிலே பல 7 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த முதல்வர் ரங்கசாமி அந்த கட்சியை விட்டு விலகி புதிய கட்சியை என்ஆர் காங்கிரஸ் என்ற கட்சியை துவக்கி ஆட்சி அமைத்தார். இது காங்கிரஸ் கட்சிக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அந்த கட்சிக்கு ஏற்படுத்தியது. ஆகவே எப்படியாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை ஆட்சி அமைக்கப்பட வேண்டும், எப்படியாவது ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்பதிலே அந்த காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுக கூட்டணியானது மிகுந்த அக்கறையுடன் அவர்கள் இந்த மும்முரமாக இந்த தேர்தலிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையிலே ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து வந்தது. அதாவது அந்த கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பதவியேற்ற ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி போது இங்கு ஆட்சியில் இருக்கும்போது அப்போது மத்தியில் காங்கிரஸ் கட்சி இருந்தது. அப்போது தங்களுடைய ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி செயல்படுவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது. மேலும் புதுச்சேரியுடைய வளர்ச்சியை தடை செய்வதற்கான அனைத்து முயற்சியிலும் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டது என்று தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லி வந்தது ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி. ஆகவே இவை அனைத்துக்கும் பதில் தருவது போல இன்று வரக்கூடிய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி முக்கிய அறிவிப்புகளும் மேலும் என்ஆர் காங்கிரஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் சுமத்துவார்கள் என்று தெரிய வருகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று இந்த சோனியா காந்தி புதுச்சேரிக்கு வருவது புதுச்சேரி காங்கிரசாருடைய புதிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். தம்பி தமிழரசன், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார். இதற்காக புதுச்சேரியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள், அங்குள்ள கள நிலவரம் பற்றிய தகவல்களை வழங்கியமைக்கு உங்களுக்கு நன்றி ரகுமான்.